சுவானக்க மக்களே, வரப்போற சீசன் 8 எப்படி போகுது, எந்த பக்கம் போகுதுன்னா நமக்கு தெரியல நண்பர்களே. ஹோஸ்டிங்க்கு கோடி கணக்குல பேசிட்டு இருக்காங்களா. பட் இந்த ஷோவை தெருகோடிக்கு கொண்டு வராம இருந்தா நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவங்க செலக்ட் பண்ற ஆட்கள்லாம் வச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் நமக்கு நடுக்கமா தான் இருக்கு. சரி, ஓகே, ஃபைனலா இப்ப யாரு தான் ஹோஸ்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க நியூஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். நிறைய சேனல்ஸ்ல பார்த்துட்டோம், நிறைய நியூஸ்ல கூட பார்த்துட்டோம். விஜய் சேதுபதி தான் வரப்போற சீசனுக்கு வந்து ஹோஸ்ட். அதாவது சீசன் 8 தமிழுக்கு வந்து நமது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. இதுக்கான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி இப்பவே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இப்ப வச்சிரேன். ஏன்னா நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாக்கீங்களான்னு தெரியல. சோ இதுல ஒரு கொஸ்டின் நான் இப்ப வைக்கிறேன். விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாரு, முன்னாடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமல் சார் வந்து ஒரு 4-5 சீசன் வரைக்கும் ஓகே, அவருக்கு எந்த ஒரு ஹேட்டுமே வரல. பட் அதுக்கப்புறம் வர்ற சீசன் எல்லாமே பயங்கரமான ஹேட், பயங்கரமான ட்ரோல் எடுத்தாரு. அதுவும் கடைசி சீசன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறித்தனமான ட்ரோல், அது சொல்லி ஆகணும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவார்? இந்த ட்ரோல் எல்லாம் வாங்கிடுவாரா, இல்ல கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருவாரா, இல்ல நல்ல பேர் எடுப்பாரா, கெட்ட பேர் எடுப்பாரா? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கப்பா. ஒண்ணு சிம்பிள், கரெக்டா ஹோஸ்ட் பண்ணிடுவாருன்னா ஹோஸ்ட் பண்ணிடுவாருன்னு போடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தடுமாறுவார் ப்ரோ, ஏன்னா முதல் சீசன்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், இப்போ கண்டிப்பா கொஞ்சம் ட்ரோல் வாங்குவாருன்னு நினைக்கிறேன்னா அதுவும் ஹானஸ்டா உங்களோட ரிப்ளை கொடுத்துருங்க. என்னோட ஹானஸ்ட் ரிப்ளை என்னன்னா, கண்டிப்பா தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் உங்களுக்கே தெரியும், அந்த ஹோஸ்டிங்க்கு நிறைய பேரை பேசினாங்க, ஏகப்பட்ட பேரை பேசினாங்க. விஜய் சேதுபதி பேர் வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிச்சு. முக்கியமா நம்ம நயன்தாரா பேர் கூட அடிபட்டுச்சு, நம்ம சரத்குமார் சார், சூர்யா சார், ஏகப்பட்ட பேர்கள் அங்க அடி வாங்கிச்சு. இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் தான் முதல் இடத்துல இருந்தாரு. பட் எஸ்டிஆர் வந்து படம் இருக்கு, நிறைய மூவி ஷெட்யூல் இருக்கலாம், நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நயன்தாராவும் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியா வெளியே போயிட்டாங்க. அதுக்கு இடையில சரத்குமார் சார் தான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் இருந்துச்சு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. பட் அந்த ஜோன்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் மூடிடுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு. ஏன்னா கமல் சார் இருக்கும்போது ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க, கமல் சார் நம்பி. கமல் சார் வெளியே போனோன்னு அடுத்த யாருன்னு சொல்லி யோசிச்சு தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ஷோவை மட்டும் அந்த உள்ள 20 கண்டஸ்டன்ஸ் மட்டும் நம்பி ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஹைப் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல. சோ அதெல்லாம் யோசிச்சு தான் ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிற உள்ள வருவாங்க. இல்ல சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏகப்பட்ட ஸ்பான்சர் நான் வரலடா அப்படி சொல்லி ஓடிட்டாங்கிறதா உண்மை. சரியா? அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்தோன்னே இப்ப கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஒன்னு மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிதான் ஒரு நியூஸ் வருது. நம்புறோ சரத்குமாரோட விஜய் சேதுபதி அப்படியே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப யாரு பீக்ல இருக்கா, இப்ப யாரு நல்லா ஹிட் கொடுத்துட்டு இருக்கா, மக்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விஜய் சேதுபதி தான். அது உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் செல்வன் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா படமே. அது நார்த் சவுத் எந்த பக்கம் போனாலும் வெறித்தனமா ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியா மகாராஜா படம் எல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் வெறித்தனமா ஹிட் சொல்லி ஆகணும். சோ அந்த வகையில அவரை நம்பி கொஞ்சம் பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நண்பர்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு இடையில சிவகார்த்திகேயனையும் பேசினதா ஒரு நியூஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நான் கூட சொல்லியிருந்தேன். பட் அவரெல்லாம் சிம்பிளா முடிச்சிட்டாரு. இல்ல நான் வரல, அவருக்கு தான் 100 கோடி பேசினாங்க நண்பர்களே, 100 கோடி வரைக்கும் பேசியிருக்காங்க. பட் அவர் வந்து இல்ல படம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகா வெளியே போயிட்டதா சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அமரன்லாம் அடுத்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூவி ஷெட்யூல் வச்சுட்டு அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ இப்போ வரதுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்க விஜய் சேதுபதி தான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு சொல்லிருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சோ அடுத்தது கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட். யார் தான் ப்ரோ வரப்போறா? ஹோஸ்டிங்கே இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, ஸ்பான்சருக்கு அதை விட பஞ்சாயத்து இருக்கு, இதுல வீடு கட்டுவான்லாம் வேற தெரியல. இல்ல கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வரப்போறான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. பட் இது எல்லாமே கொஞ்சம் ரூமர்ஸ் லிஸ்ட் தான். சில பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்காங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிறதே நம்ம ஜாலின் ஜோயா தான். என்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஜாலின் ஜோயாவான்னு கேட்டீங்கன்னா ஏங்க கன்ஃபார்ம்ல இருக்காலதான் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். இப்ப ஜாலின் ஜோயா வந்து கன்ஃபார்ம் சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டாங்க குக்கு வித் கோமாளியை வச்சு. அதுல வந்து ஒரு சைடு பாசிட்டிவாவும் போயிருக்காங்க, நெகட்டிவாவும் போயிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த வகையில பார்க்கும்போது ஜாலின் ஜோயா உள்ள தூக்கி போட்டானா ஓடிருப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, யாரையா ஏதாவது பேசுவாங்க, கண்டிப்பா நமக்கு டிஆர்பி கிடைச்சோன்னு சொல்லிட்டு சேனல் சைடு கண்டிப்பா யோசிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. சோ அந்த வகையில ஜாலின் ஜோயா அப்ரோச் பண்ணிருக்காங்கிறது உண்மை. சோ அவங்க கண்டிப்பா உள்ள வராங்க அப்படின்னு இப்போதைக்கு உறுதியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா முதல்ல உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஜாலின் ஜோயா பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் அருண்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ரீசெண்டா அர்ச்சனா கூட சேர்த்து வச்சு பயங்கரமான டாக் எல்லாம் போயிட்டு இருந்து, அதுக்கு ஏத்த மாதிரி அர்ச்சனாவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான். நீங்க கவனிச்சிருப்பீங்க, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, கவனிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. இது சோசியல் மீடியால பேசப்பட்ட விஷயம் தான்ப்பா, நான் எதுவும் பேசல. சோ சீரியல் ஆக்டர் அருண் அவங்க வந்து என்ன சீரியல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா, பாரதி கண்ணம்மால ஹீரோ ஆக்ட் பண்ண ஒரு ஆளு. சோ இவர் வந்து இப்ப உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 100% சொல்றேன், அர்ச்சனா வழியில் வர்ற அருண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா
வித்தியாசமான டாக்லாம் போயிட்டு இருக்கு. சோ அருண் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ல போட்டிருக்கேன் நண்பர்களே, கமெண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஃபரீனா வந்து குக்கு வித் கோமாளில இருந்து நீங்க பாத்துருப்பீங்க, சீரியல் கூட பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சோ ஃபரீனா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபரீனா வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து நண்பர்களே. ஏன்னா ஃபரீனா வந்து துருன்னு ஏதாவது பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. தெரியல எப்படி போகுதுன்னா நமக்கு தெரியல. பட் ஃபரீனா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து மறுக்க கமெண்ட்ல போட்டு நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆங்கர் வேஸ்ட்ல இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் வேஸ்ட்ல எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுல வந்து நிறைய ப்ராடக்ட் தான் வர்றதா, அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிறது ஆங்கர் தீபக். கண்டிப்பா பாத்திருப்பீங்க, விஜய் டிவில வாழ்றாரு, ஏகப்பட்ட சீரியல் பண்ணி விஜய் டிவி விட்டு நான் வெளியே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. சோ தீபக் அவர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து எப்பவுமே இந்த சீரியல் ஆக்டர் வேஸ்ல வந்து உள்ள எடுப்பாங்கல்ல, தினேஷ், விஷ்ணு, அப்புறம் நம்ம அசீம், இந்த வழியில அப்படியே தொடர்ந்து இவரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அருண், தீபக் இவங்க எல்லாமே இப்போ ஒரு பேசப்பட்டு இருக்க நபரா இருக்காங்க, அந்த வீட்டுல கண்டிப்பா வராங்கன்னு சொல்லிட்டு. சோ இவங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, நம்ம தீபக் எல்லாம் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருப்பீங்க நண்பர்களே, எனக்கு தெரியல, இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்கள பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது விஜய் டிவி ப்ராடக்ட் தான், சீரியல் ஆக்டர் அடிச்சு இறக்க போறாங்கன்னு சொல்லி ஆகணும். ராமர் காமெடியன் வேஸ்ல வந்து ராமர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த வீடுங்கமும் மிச்சர் மட்டும் இருக்க கூடாது, அதுவும் இந்த சீசன் வந்து பார்த்து எடுப்பாங்க. ஏன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கு இந்த சீசன்ல, கம்பல்சரி இல்ல. சோ டிஆர்பி உட்காந்து இவங்க என்னெல்லாம் யோசிக்க முடியுமோ எல்லாம் யோசிப்பாங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள மிச்சர் கண்டஸ்டன்ஸ் இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மிச்சர் தின்ட்டு சைட்ல உட்காந்துட்டான்னா ஷோ படுத்துரும். ஆல்ரெடி ஷோ வந்து படுத்து எந்திக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சீசன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நல்ல கண்டஸ்டன்ஸா உள்ள இறக்கணும். ஸோ அந்த வகையில நம்ம காமெடியன்ல ராமரை உள்ள விட்டா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ராமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்து காதல் ஜோடிகள் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வேணும், இல்லைனாலும் உள்ள போய் தொடர்ந்து வாங்குறதா உண்மை. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஜாலின் ஜோயா, டிடிஎஃப் இவங்க ரெண்டு பேரையும் பேசிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் பத்தி சொல்றதா சொல்றேன். டிடிஎஃப் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே. டிடிஎஃப் ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. உங்க அண்ணன் வருவாரா, கமெண்ட்ல போட்டு போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வின், சிவாங்கி. சோ இவங்க ரெண்டு பேரும் குக் வித் கோமாளில இருந்தே பயங்கரமான ட்ரெண்ட். அஸ்விங்கி, அஸ்விகா அப்படின்னு மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்களும் ரெண்டு பேரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பட் அஸ்வின் வந்து ஏதோ படம் பண்ணிட்டு இருக்காரு போல. சோ அவர் மேல ஒரு கேள்விக்குறிகள் இருக்கு. பட் சிவாங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சிவாங்கி எப்படின்னு தெரியல, அவங்க வந்து கொஞ்சம் தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு ஷோன் கூப்பிடும் போது சேலரி கொடுத்து கூப்பிடுறாங்க, 100 நாள் சும்மா இருக்குன்னு, வராம யாரும் இருக்க மாட்டாங்க நண்பர்களே, இப்படிதான் பேசுவாங்க, கண்டிப்பா உள்ள வந்து குறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ சிவாங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது மாக்காப்பா கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காருப்பா, அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்தும் கமெண்ட்ல போட்டுருங்க நண்பர்களே. கமெண்ட் முக்கியம், அப்படியே லைக் போட்டுக்கோங்க. அடுத்தது எப்பவும் போலதான் நம்ம டான்சர் வேல கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க டான்சர் சைட்ல இருந்து. அதுல ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு அக்ஷயா நினைக்கிறேன். அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்ஷயாக்கு வந்து இன்ஸ்டால நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, நானும் ஒரு வகையில ஃபேன் தான். சோ அக்ஷயா வந்தா நல்லா இருக்கும் என்னோட கருத்து. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது பாட்டு வழிகளில் ஒருத்தர் வருவாங்கல்ல, லாஸ்ட் சீசன் பார்த்திருப்பீங்க, ஏடிகே நிக்சன் அப்படின்னு. அந்த வகையில நம்ம பால்டப்பா அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பால்டப்பா உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பாட்டு வழியில போற எல்லாருமே ஒரு மாதிரி பேர் அடிவாங்கிட்டு தான் வெளியே வராங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரியாஸ் கான் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சுட்டாரு. கமல் சார் ஹோஸ்டிங் இல்லைன்னு கொஞ்சம் ஆட்கள் நோண்டு போனாங்கல்ல, அதுல ரியாஸ் கான் ஒரு ஆளு. சோ இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல நண்பர்களே. பட் ஒரு பேசிட்டு இருக்காங்க, அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2-3 சீசன் அப்ரோச் பண்ணிருக்காங்க, இந்த சீசன் அப்ரோச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் ஃபேமிலில இருந்து ரோபோ சங்கர் இல்லாட்டினா அவங்க பொண்ணு. சோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்க பர்சன் தான் நான் நினைக்கிறேன். பட் ரோபோ சங்கரோட அவங்க பொண்ணு இறக்குனா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நீங்களும் சொல்லுங்களேன். சொல்லிக்கிட்டுன்னா எனக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன். அடுத்த கடைசி கட்டமா அமலா சாஜி கன்ஃபார்ம்னு சொல்றேன் நண்பர்களே. அமலா சாஜி ஃபேன்ஸ் ரெடியா இருங்க, கன்ஃபார்ம் போல. சோ அடுத்தது பூனம் பாஜ்வா, அப்புறம் சோனியா அகர்வால், இவங்க எல்லாம் எப்பவும் போல பேசப்பட்டு இருக்க நபர்கள் தான். எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல இருக்க ஆட்கள்ல யார் யார் வரப்போறான்னு நமக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க நண்பர்களே, உங்களோட கருத்து ஒண்ணு இருக்குல்ல, இவர் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, இவர் வந்தா நல்லா இருக்கும். உங்களோட கருத்து யார் வந்தா நல்லா இருக்கும்? இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இவர் வந்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னா யாரோட பேருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. அடுத்த வீடியோல